ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புது விலாக். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து ஏற்காடு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. ஏற்காடு வந்தாலே இந்த ஃபேமிலி ரெசார்ட்டுங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் தங்கியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ட்ரெக்கிங்லேருந்து இந்த இந்த ஏரியாவை சுற்றி பார்க்கலருந்தெல்லாம் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஏற்காடு வந்திருக்கோம். ஏற்காடில் வந்து ஒரு இடத்துல ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். இந்த வழியாக போனால் ஃபால்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வழியாக போயிட்டுருக்கோம் இறங்கி. நாங்கள் ஒரு 3-4 பேர் போயிட்டுருக்கோம். முன்னாடி ஒரு கைடு ஒருத்தர் போகிறாரு, இந்த ஊருக்காரரு. ஆமாம், இங்கே தாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இருக்குது, மேலே இருக்குது, கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்குது. நாங்கள் இப்படி இறங்கி இங்கே வந்துட்டோம். நீ எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல, 6 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னாங்க. பாருங்க எவ்வளோ அடர்த்தியாக போகுதுன்னு. சூப்பராக இருக்கு ஏரியாலாம். நான் தங்கியிருந்த ஹோட்டல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்காடு சிட்டியை விட்டு ஒரு 10-11 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. ஒரு காடு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே வந்து தான் இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ரொம்ப ரிச்சாக நினைக்கிற மாதிரி இருக்காது, இருந்தாலும் ஓகே, வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கும். பாரு, மார்க் பண்ணி வச்சுருக்காங்க பாரு, எப்படிலாம் வரணும்னு சொல்லிதோ பாருங்க. இந்த வழியாக தான் வரணும்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வரப்போ இருக்க வழி மறந்துடுச்சுன்னா அதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இல்லை காஃபி கொட்டையெல்லாம் இருக்குது இல்லை, ஆனால் நான் வளரல சில இதில். கீழேலாம் பார்த்து போகணும் மாட்டேங்குது, இதெல்லாம் புழுவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். முன்னாடி எல்லாம் போயிட்டாங்க, நான் தான் பேர் கிரில்ஸ். எவ்வளோ டீப்பாக போகுது பாருங்கள், ஃபால்ஸ் சவுண்டிக்குது நமக்கு. சரியான அடர்த்தியாக போகுது. இதெல்லாம் பார்த்து வரணும், பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஹோட்டல் நான் உங்களுக்கு லொக்கேஷன் எப்படின்னு சொல்கிறேன், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த ட்ரெக்கிங். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி, சரியான குளிராக இருக்குது. அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுங்க பாருங்கள், எவ்வளோ தூரம் கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. நம்மளுக்கு தான் ஃபால்ஸ் சவுண்டு நல்லா கேட்குது. இந்த ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1500 தான் பே போனாலும் சரியான ஒர்த்து. சாப்பாடு, அந்த ஃபுட்டு அவங்க தந்தது, அவங்க கவனிச்சிக்கிட்டது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வந்து இந்த ட்ரெக்கிங் கூட்டு போகிற ஆளுமே அவங்க தான் வந்து சொன்னாங்க. நல்ல தாத்தா நல்லா பேசிகிட்டு இருந்தார், அப்படியே அவங்க கூட தான் போயிட்டுருக்கோம். இன்னும் தனியாக வந்து தொலைஞ்சிட்டு வரும் பாருங்கள், எப்படி வலியுது பாருங்கள். போன டவர் இருக்கு. வாங்க 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 வாங்க.
நோ டவர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டவரே இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் வரேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறப்ப கொஞ்சம் வீர சாகசத்தெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த ஓடி போய் உழுவுறது அதெல்லாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து உழுந்துட்டு கூட நம்மளை தூக்கிட்டு போகக்கூடிய யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் தான் தயவு செஞ்சு குப்பையை போடாதீங்க. எது பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு ரூமுக்கு எடுத்து போய் போடுங்க. ஏன்னா இது வந்து நான் எல்லா இதுலேயும் சொல்கிறது தான். நம்ம போகிற இடத்துல வந்து மேஜரான இடத்துல வந்து எல்லாருமே குப்பையை போட்டு மற்றவங்களாம் வர்றதுக்கு வந்து இது என்னடா டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால சொல்கிறேன். சரி வாங்க, இது ஃபால்ஸ் சவுண்டு கேட்டுருச்சு. நம்ம இன்னும் ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபால்ஸ் சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? எனக்கு கேட்குது ஃபால்ஸ் சவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து காடு வர டீப்பாக போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை, இங்கே பாருங்கள் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. சவுண்டு இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ஏரியா வந்து ஒரு பாறை மாதிரி இருக்குது. இன்னொன்று மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்குது. அந்த இடம் பாருங்களேன். சூப்பரான ட்ரெக்கிங் ஏரியா. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து நான் உங்களுக்கு லொக்கேஷன் மென்ஷன் பண்ணுறேன். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எந்த ஒரு புக் மை ஷோ இல்லைனா அந்த மாதிரி எதுலேயுமே இல்லை. நாங்களே வந்து எதர்ச்சியாக தான் புக் பண்ணி பார்த்தப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் நல்லாவும் பேசினார் ஹோட்டல் ஓனர். அவர் பேர் வந்து தெரியல, எனக்கு தெரியும் சுந்தர் சம்திங் நினைக்கிறேன். அவரை வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணி அவரோட கான்டாக்ட் நம்பர் அந்த ஹோட்டலோட லொக்கேஷன் உங்களுக்கு போடுறேன். ஏற்காட்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 11 கிலோமீட்டர் ஒரு ஏற்காடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து. நல்லா தான் இருந்துச்சு. பாருங்க, கல், காடு, மலை, மேடு எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு எருமையோட கால் தடம் பார்த்தேன் நான். இது வந்து எப்படியா காட்டு எருமைன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் வர வழி இல்லாமல் இந்த கிளையெல்லாம் ஒடிஞ்சிருந்துச்சு. அவ்வளோ பெரிய எறும்பு போனால் தான் இந்த கிளையெல்லாம் ஒடியும். பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபால்ஸ் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள், இந்த ஏரியாவில் பாருங்களேன் ஒரு பாறை ஒரு கும்பல் மாதிரி கிடக்குது. அங்கேருந்து தண்ணி வருது உள்ளே. இங்கே ட்ரெக்கிங் நடந்து போகிறதாங்க ஒரு மாதிரி இருக்குது. நான் இது வரைக்கும் இவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் மாதிரி போனதில்லை. பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக தெரிலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நான் நல்லா காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அந்த ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த ஃபால்ஸு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சந்துக்குள்ளே போய் தான் குளிக்கணுமா. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. இதை வந்து நான் இப்போ தான் சொன்னேன் குப்பையெல்லாம் போடாதீங்க. எங்கே வந்து இந்த காட்டுக்கு குப்பை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். குப்பை இங்கே ஏதாவது ஜட்டிலாம் கிடக்குது பாருங்கள். தேன் கூட தான் இருக்குது அந்த மலையில், தெரியுதா? இந்த தேன் கூடு இருக்குது பாருங்கள். அது வந்து தேன் கூடு. இங்கே பாருங்கள் தண்ணி இங்கே வந்து போயிட்டுருக்கு. இதுதான் இந்த ட்ரெக்கிங் வந்து ஏரியா. ஆனால் கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் தான். வர வழியில் நானே ஒரு இடத்துல விழுந்து எழுந்திரிச்சு தான் வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்து தான் வரும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் ஏரியாவுக்குலாம். இந்த ஃபால்ஸ் தான் இந்த ஒரு ஃபால்ஸுக்கு தான் இப்போ வந்தது. பாருங்கள் அந்த சந்துக்குள்ளே வந்து இந்த ஃபால்ஸ் இருக்குது. இந்த தாத்தா தான் நம்ம கைடு. அவர் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தார். அவர்கிட்ட பேசி அப்புறம் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். பாருங்க, இதுதான் வந்து அந்த மலை தேன் சொல்லுவாங்களே. இது ஃபுல்லாக பாறைங்க, எல்லாம் பாறை, ஃபுல்லாக பாறையாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். நல்லா தான் இருந்துச்சு வர ஏரியாலாம். ஏன்னா உளுந்து எந்திரிச்சு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து நாங்கள் கீழே போனோம். அவங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்ம அப்படியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இதுதான் இந்த ஃபால்ஸு. இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இன்னும் வந்து நிறைய ஏரியாவில் ஒரு 3 ஃபால்ஸ் இருக்கான். இந்த ஒரு இடம் தான் கூப்பிட்டு வந்தாங்க. சரி நாங்கள் முன்னாடியே கிளம்புறோம், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் போகல, திரும்ப அதே ட்ரெக்கிங் தான் போகணும். நான் எங்கே ஹோட்டல் தங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் தரேன். இந்த தாத்தா வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புறேன்னு சொன்னார். அடுத்த தடவை வந்தால் கண்டிப்பாக திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம்.
சரிங்க, இப்போ நம்ம மேலே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல், ஃபேமிலி ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபுல் அடர்ந்த காடு தான். இதுவும் பின்னாடி இருக்கிறது அவங்களுக்கு தான் கட்டிகிட்டு இருக்காங்களாம். இது பாருங்கள், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இதுலேயே இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், எல்லாம் வந்து கீழே கூட போடுறேன். 9025451543 இதுதான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர். அவங்க வீடு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நல்லாவே பார்க்க வந்து அழகாக இருக்கும் பாருங்க. அழகாக வந்து எல்லோ கலரில். நாங்கள் வந்து மேலே எல்லாமே போய் பார்த்தோம். இங்கே வந்து சூப்பர் வியூ எல்லாமே வந்து பார்த்தா பக்காவாக இருக்கும். அந்த வீடோட வியூவும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி. இங்கே வந்து இப்போ நான் காலையில் வந்ததுலேருந்து இங்கே ஒரு கொஞ்சம் வண்டி தான் போயிருக்கு. கொஞ்சம் ஆனால் சேஃபாக இருக்கணும். சேஃபாக இருக்கிறதையும் தாண்டி கொஞ்சம் ஏதாவது தனிமையாக கொஞ்சம் நல்லா வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து இந்த ரெசார்ட் வந்து நல்லாயிருக்கு. ஃபேமிலி ரெசார்ட், ஃப்ரீ ஒய்ஃபை, டெலிஷியஸ் ஃபுட், பிக்கப் அண்ட் ட்ராப், செக்யூர்டு பார்க்கிங் ஏரியா அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. பிக்கப் அண்ட் ட்ராப் எங்களுக்கு தெரில, நாங்கள் வந்து பைக்கில் வந்தோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்னென்னு தெரியல. அது வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு கேட்டு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, நாங்கள் கிளம்புறப்போ ஒன்றும் போகிற வழியில் வேறு ஏதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். மேலே வந்து சாவி தந்தார், மேலே போய் பார்க்கலாம். என்ன போய் பார்க்கலாம். வந்து இந்த பில்டிங் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இந்த ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமில் வந்து ஒரு 4 பேர் தங்க, 2 பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ரூம் கூட்டிருக்கு. மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கஷ்டப்பட்டு தள்ள முடியாமல் தள்ளி அதை மேலே போகிறோம். மேலே படிக்கட்டு வந்து கொஞ்சம் இரும்பில் போட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் நாங்கள் தங்கி இருக்க ரெசார்ட். இதோட டாப் ஃப்ளோரில் தான் இருக்கும். அது வந்து செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இங்கே வந்து தங்குற மாதிரி எதுவும் இல்லை. நம்ம பைக் வந்து அங்கே நிற்கிது, தெரியுதா? குட்டியாக அங்கே கீழே நிற்கிது. இதுதான் வந்து நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட். ஏற்காட்டில் இப்படி ஒரு அழகான இடத்துல இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட சுற்றி வந்து பக்கத்தில் எதுவுமே இல்லை, வீடு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இன்னும் அதெல்லாம் வந்து மலைவாழ், அங்கே மலையிலலாம் வீடு இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு சும்மா ஒரு பைக் போவோம். அது மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. ஒரு அமைதியான ஒரு இடம். என்ன ஒரு பிரச்சனை, டவர் மட்டும் எடுக்க மாட்டேங்குதுங்க. டவர் எடுக்க மாட்டேங்குது. ஒய்ஃபை இருக்குங்க ஃபுல்லாக. டவர் சிக்னல் தான் வராது. நீங்கள் எதாவது ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வாட்ஸ்அப் கால் வேணால் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோனை மறந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். ஃபுட்டும் பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ரெடி பண்ணி தந்துடுறாங்க. வெளியே போய் வாங்கிட்டு தந்துடுறாங்க. என்ன வேணுமோலும் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டலும் எமர்ஜென்சிக்கு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி போனால் இருக்குது. நம்ம வண்டியில் தானே வரப்போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தனியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம காலையில் ட்ரெக்கிங் போனோங்க. ட்ரெக்கிங் போனது வந்து அந்த ஏரியாவில் தான் இருக்குது. அப்படியே இந்த வழியாக போய் இப்படி இறங்கி இது வழியாக கீழே போனோம். லொக்கேஷன் சொல்லிட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து சார் வணக்கம் சார். நம்ம குப்பனம் வந்து இந்த 16 கிலோமீட்டரு வந்தீங்கன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுலேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா ஃபேமிலி ரிசார்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே ஒரு உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பக்கத்தில் ஏரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்குது. ஃபுட்டில் இருந்து எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லா
தெளிவாக பண்ணி கொடுப்போம். நல்லா இருக்குது உங்களுக்கு. இந்த பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ்லாம் நாங்களே உங்களை ட்ரெக்கிங் கூட்டு போய் உங்களை பண்ணுவோம். ஃபுட்டு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். காலையில் நைட்டு எல்லாத்துக்குமே காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாம் ஆமாம் பண்ணி கொடுத்துருவோம். 3 வேளையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நீட்டாக பண்ணி கொடுப்போம். இது ஜிகேஹெச் ஹாஸ்பிட்டல்லேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் அவ்வளோதான். சரி வந்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்கும். இந்த ஏரியா பேர் என்னன்னா இந்த ஏரியா பேர் வாழவந்தி. சரி ஓகே. வாழவந்தி. சரி ஓகே. வாழவந்தி பாறைக்கடை. வாழவந்திலேருந்து வந்தீங்கன்னாவே நீங்கள் ரைட் எடுக்கணும். அங்கே குப்பனூரில் வரும்போது ரைட் எடுத்தீங்கன்னா ரைட் எடுத்து சும்மா கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஓகே. சரி ஓகே. ஃபேமிலி ரிசார்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்துமே பண்ணி கொடுக்கலாம். சரி. ஃபுட்டு இருக்குது, உங்களுக்கு என்ன ஆகும் அதை பண்ணி கொடுத்துருவாங்க. சரி ஓகே. உங்களுக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு வசதியாகவும் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. உங்களை அவங்களே கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரி ஓகே. தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணா தான் ஓனரு. இவர் தான் நம்ம வந்ததுலேருந்து பார்த்து நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். தேங்க்ஸ் நான் ஹெல்ப் பண்ணதுக்கு. ஓகேங்க. சரி, கண்டிப்பாக இன்னொரு தடவை வரோம். நம்ம வீடியோஸ் யாராவது பார்த்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கலாங்க. சரி ஓகேங்கண்ணா. வாங்க, எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். இங்கே டெக்கிங் போகிறது எல்லாமே எங்கள் ஏரியாவில் நிறையா இருக்குது. வாழவந்திலேருந்து குப்பனூர்லேருந்து 16 கிலோமீட்டர் வரணும். வாழவந்தி இது ஃபேமிலி ரெசார்ட்டுங்க. இங்கே வந்து வீட்டு சமையல் தான். சரி ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ். சரிங்க, வெல்கம் சார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கி அந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாழவந்தி ஜிஹெச் போகிற வழியில் ஜிஹெச் தாண்டி இது பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்குது பாருங்கள். இங்கே அந்த போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் ஜிஹெச் பின்னாடி போகிற வழி. ஜிஹெச் பின்னாடியே இந்த ரோட்லேயே போனீங்கன்னா இந்த ரோட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் வரும். நல்லா இருந்துச்சு அந்த ஹோட்டல். இந்த வழி தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டே வந்து நம்ம மூடிஸ் கேஃபேல தான் எண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த ஒரு vlogல என்ன பார்ப்பீங்கன்னா, நம்ம ஏற்காடு போய் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் தென் அந்த ட்ரெக்கிங் பற்றி நான் வீடியோஸ் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸில் டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெக்கிங் ட்ரிப்ஸ் அண்ட் தென் வாட் எவர் இந்த மாதிரி ஹாட் வீல் கலெக்ஷன் எல்லா வீடியோஸும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்க போது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியாக இருங்க எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது நான் கண்டென்ட் நான் போகணுன்னு நினச்சாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக வீட்டுக்கே வந்துட்டேன். அண்ட் தென் மூடிஸ் கேஃபே தான் போயிருந்தேன். ஆக்சுவலாக மூடிஸ் கேஃபே எங்கே இருக்குன்னா ஊட்டியில் இருக்குது. ஊட்டி கோத்தகிரியில் இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அங்கே தான் போயிருந்தேன். அது வந்து இங்கே ஏற்காட்லேயும் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவரால் டேஸ்ட் அண்ட் எல்லாமே ஓகே. பட் என்னென்னா ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே தான், ஒரு ஓகேன்னு சொல்ல முடியாது, அதிகம் தான். கேக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேக் 150 200 கேக்குங்க. இது இவ்வளோ ஒரு பீஸ் கேக் 200 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் டைம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இது கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எங்கே மூடிஸ் கேஃபே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேரூர் வாய்ஸ் கிட்ட தான் இருக்குது. கடைசியாக ரிட்டர்ன் வரப்போ அது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோதான் இந்த ஏற்காடில் பண்ணது. நம்ம வேறு எங்கேயும் ஏற்காடில் நீங்கள் மேஜராக எங்கேயும் போகல. சும்மா ஈவினிங் போயிட்டு அந்த ட்ரெக்கிங் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்ததோட சரி. அந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அவங்க ஓனர்கிட்டையும் செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்திருந்தேன். அந்த நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் வீடியோ எடுத்திருந்தேன். அதெல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, நம்ம இன்னொரு தடவை சொல்கிறேன், 2வது தடவை சொல்கிறேன் நினைக்கிறேன். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய். See you in the next video.